வடமாகாணத்திலே நடைபெற்று வருகின்ற இடமாற்ற நடைமுறைகள் தொடர்பாக வெளிமாவட்ட ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாகவும் சேவையின் தேவை என்ற பெயரிலே ஒரு ஜனநாயக விரோதமாக வடமாகாண கல்வி பணிப்பாளரால் செய்யப்பட்ட இடமாற்றம் தொடர்பாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக சிலர் தவறான புரிதலுடனும் சிலர் இதனுடைய திட்டமிட்ட தவறான கருத்துருவாக்கத்திற்கும் அடிப்படையிலே ஒரு தவறான சிந்தனையிலே ஒரு சிலர் செயற்பட்டு வருகின்ற விடயங்களை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த ஊடக சந்திப்பு அமைகின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தை பொறுத்தவரையிலே வெளிமாவட்டத்திலே வருகின்ற ஆசிரியர்களுடைய இடமாற்றத்தை எந்த விதத்திலும் தடுக்கின்ற கோணத்திலே எந்த ஒரு காலத்திலும் செய்யப்படவில்லை. வெளிமாவட்டத்திலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த சங்கம் இலங்கை ஆசிரியர் சங்கம். ஒவ்வொரு வருடங்களும் வெளிமாவட்டத்திலே வருகின்ற ஆசிரியர்களுக்காக யாழ் மாவட்டத்திலே இருந்து பதிலீட்டு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே வடமாகாண ஆளுநராக ஜி.ஏ. சந்திரசிறி இருந்த காலத்திலே பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வெளிமாவட்ட ஆசிரியர்கள் வர வேண்டும் என்பதற்காக இந்த இடமாற்றத்தை ஒரு கொள்கை வகுப்பை வகுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். 2 வருடங்கள் 3 வருடங்கள் என்கின்ற அடிப்படையிலாவது அவர்களை விட்டு வெளிமாவட்டத்திலே இருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு ரிலீஃப் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே செயற்பட்ட ஒரே ஒரு சங்கம் இலங்கை ஆசிரியர் சங்கம். ஆகவே அந்த வகையிலே வெளிமாவட்ட ஆசிரியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த சங்கம் தொடர்பாக இன்று மாறுபட்ட நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி கூறி நாங்கள் வெளிமாவட்டத்திலே வருகின்ற ஆசிரியர்களுக்கு எதிரானவர்களாகவும் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற ஆசிரியர்களை வெளிமாவட்டங்களுக்கு செல்ல விடாமல் தடுப்பதாகவும் ஒரு கருத்துருவாக்கத்தை போலியான கருத்துருவாக்கத்தை செய்து அந்த வெளிமாவட்ட ஆசிரியர்கள் மட்டத்திலே ஒரு முரண்பாடான கருத்திலேயே ஆசிரியர் சமுதாயத்திலே ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற செயற்பாட்டினை வடமாகாண கல்வி திணைக்களம், வடமாகாண ஆளுநர், அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும், தென்னிலங்கை அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று திரண்டு செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார். இந்த இடத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வடமாகாணத்திலே இருக்கின்ற ஆசிரிய ஆளுநரை பயிர்வது தொடர்பாக எந்த விதமான ஒரு மாற்று செயற்பாடுகளும் நாங்கள் ஈடுபடுகின்ற ஒரு சங்கம் அல்ல. யாழ் மாவட்டத்திலே இருந்து பதிலீடுகளை அனுப்பி வெளிமாவட்டத்திலே இருந்து வருகின்ற ஆசிரியர்களை உள்வாங்க வேண்டும் அவருடைய சொந்த விலையங்களுக்கு என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சகல இடமாற்றங்களும் ஒரு நீதியான முறையிலே பாரபட்சங்கள் இல்லாமல் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பும் இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்த இடமாற்றங்கள் தடுக்கப்படுவதற்கு பிரதானமான காரணம் வடமாகாண கல்வி திணைக்களம், வடமாகாண கல்வி அமைச்சு, வடமாகாண ஆளுநருடைய ஒரு சதிதான் நடைபெறுகிறதே அன்றி இங்கே எங்களுடைய தொழிற்சங்கம் எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படுத்தவில்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். இன்று சொல்லப்படுகிறது யாழ் மாவட்டத்திலே இருந்து ஆசிரியர்கள் போகாதால் தான் வெளி மாவட்டத்தில் இருந்து ஆசிரியர்களை சொந்த வலயங்களுக்கு விடுவிக்க முடியாமல் இருக்கிறது என்று ஒரு செய்தியை பரப்புகிறார். உண்மையிலேயே யாழ் மாவட்டத்தில் இருந்து செல்லுகின்ற ஆசிரியர்கள், அதாவது சேவையின் தேவை இடமாற்றத்தை வடமாகாணம் வழங்கிய ஆசிரியர்கள் மொத்த தொகை 193. அதில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் 110 பேர் கிட்ட தான் இருக்கிறார். ஆனால் வெளி மாவட்டத்திலே இருந்து வரப்போகின்ற ஆசிரியர்கள் 365 பேர். அப்படி என்று சொன்னால் 110 பேரை அவர்கள் கண்மூடித்தனமாக தெரிவு செய்திருக்கிற இடத்திலே ஏனையவர்கள் எப்படி இங்கே இவர்கள் எடுக்க போறார்கள்? 110 பேரை கொடுத்தா 110 பேரை தான் எடுக்கலாம், ஆக குறைஞ்சது. ஆனால் 110 பேருக்குள்ளேயே பாரபட்சங்கள் இருக்கிறது. அரசியல் தலையீடுகள் மூலமாக வெளிமாவட்டம் செய்ய முடியாத ஆட்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்களே உள்வாங்கி அனுப்ப வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்ட ஆட்கள் தொடர்ச்சியாக வெளிமாவட்டம் செய்த ஆட்களையே பகடக்காய்களாக்கி அரசியல் செல்வாக்குடையவர்கள் பாதுகாக்கப்படுகின்ற விடயத்தை எதிர்த்துத்தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் செயல்படுகின்றது. ஆகவே இங்கே வெளிமாவட்டத்துக்கு இங்கே இருந்து ஆசிரியர்களை அனுப்பி அங்கே இருந்து ஆசிரியர்களை உள்வாங்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இங்கே இருந்து வெளிமாவட்ட சேவை செய்யாதவர்கள் போகத்தான் வேணும். அங்கே இருந்து வெளிமாவட்ட சேவை அதிகமான காலப்பகுதி செய்து வந்தவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகத்தான் வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கின்ற ஆபத்து என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வெளிமாவட்டத்தையும் வெளிமாவட்டத்து ஒத்த சேவையையும் ஒத்த ஆட்களைத்தான் திருப்பவும் அவர்கள் அனுப்புகிறார்கள், வெளிமாவட்ட சேவை செய்யாத ஆட்களை தவிர்த்து. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு வரப்போகின்ற இந்த வெளிமாவட்ட ஆசிரியர்களும்
இன்னொரு 2 வருடம் கழிய வந்து அவர்களைத்தான் திருப்பி அனுப்ப போகிறார்கள் வெளி மாவட்டத்துக்கு. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய உரிமையை வந்து தொழிற்சங்கமாக எதிர்காலத்திலே வந்து அநியாயம் அவர்களுக்கும் நடக்காமல் இருப்பதற்கு வந்து நாங்கள் ஒரு கொள்கை ரீதியாக முடிவெடுக்க வேண்டியது அல்லது பாதுகாக்க வேண்டிய தேவை இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கு இருக்கிறது. வேற எந்த சங்கங்களும் வந்து அரசியல் ரீதியாகவும் ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லாமலும் செயற்படுகின்றது என்பதற்காக அவர்கள் வந்து எங்கள் மீது வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் என்பதற்காக நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் வலுவப் போவதில்லை. இங்கே உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற விடயம் என்பது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில், அதாவது சேவையின் தேவை என்கின்ற இடமாற்றம் வந்து மிக அதிகமான தொகுதியினருக்கு வந்து வழங்க முடியாது. சேவையின் தேவை இடமாற்றம் வந்து என்னென்ன வகையான இடமாற்றமாக செய்ய முடியும் என்கின்ற விடயம் வந்து தெளிவாக வந்து சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சட்ட ரீதியான முரணான விதத்திலே வந்து நடைபெற்றதாகத்தான் வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னென்னு சொன்னால், இங்கே சேவையின் தேவை இடமாற்றம் நீங்கள் வடமாகாண கல்வி பணிப்பாளருக்கு அதிகாரம் இருக்கின்ற கோணத்திலே வந்து அது ஜனநாயக விரோதமாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். சரி, அந்த செய்த இடமாற்றத்துக்கு மேன்முறையீடு செய்வதற்குரிய வழிவகைகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தாத இடத்திலே வந்து நாங்கள் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு முறையிட்டதன் அடிப்படையிலே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு குறித்த தாவன விதி கோவையினுடைய அத்தியாயங்களின் அடிப்படையிலே பின்வரும் விடயங்களை கையாண்டு மேன்முறையீடுகளை மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க முடியும் என்று எழுத்து மூலமாக வந்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதை வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர்களாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டதாக கருதுகின்ற ஆசிரியர்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆசிரியருக்கு இடமாற்றம் வந்திருக்கின்ற இடத்திலே அந்த இடமாற்றம் ஒரு அநியாயமானது என்கின்ற கருதுகின்ற இடத்திலே அந்த ஆசிரியர் மேன்முறையீடு செய்திருக்கின்ற இடத்திலே இதுவரைக்கும் அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமல் வடமாகாண கல்வி திணைக்களத்திலிருந்து இந்த மேன்முறையீடுகள் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கே இன்னும் அனுப்பி வைக்கப்படாமல் அவர்களை நாளையிலிருந்து கையொப்பமிட அனுமதிக்க வேண்டாம் என்று அதிபர்களுக்கு வந்து அறிவுறுத்தல் வடமாகாண கல்வி பணிப்பாளர் வலய கல்வி பணிப்பாளர் ஊடாக அறிவுறுத்துவது என்பது வந்து மிக மிக சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு, ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு. அதாவது ஒரு அரசு உத்தியோகத்தர் அல்லது எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுவதாக கருதப்படுகின்ற இடத்திலே மேல்முறையீடு செய்வது என்பது வந்து இயற்கை நீதி கோட்பாடு. உதாரணத்துக்கு நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட நீதிமன்றத்திலே வந்து ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அந்த தண்டனை அநியாயமானது என கருதுகின்ற இடத்திலே வந்து அவர் அதற்கு மேலான ஒரு நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்கின்ற பொழுது அதுவரை அதனுடைய தீர்ப்பு வரும் வரை வந்து அந்த முதல் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது. அப்படியான ஒரு இயற்கை நீதி கோட்பாடு இருக்கின்ற பொழுது ஏற்கனவே வெளிமாவட்டம் செய்த ஆசிரியர்கள், ஏற்கனவே வெளிமாவட்டத்துக்கு ஒத்த சேவை செய்த ஆசிரியர்கள், போரினாலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு ரத்தம் பாய்ச்சப்படுகின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதைவிட வந்து மாற்றுத்திறனாளிகளை கொண்ட சகோதரங்களை, பெற்றோரை, கணவரை கொண்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஊடகங்களுக்கு முன்னாலே வந்து ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த விடயங்கள் வந்து எவ்வாறு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மேல்முறையீட்டின் மூலம் தான் பரிசீலிக்கப்பட வேண்டும். அந்த மேல்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமல் ஒரு ஒரு மனித குலத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கே விரோதமாக ஒரு மிருகத்தனமாக இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் வந்து செயல்படுகின்ற செயற்பாட்டை வந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் அனுமதிக்க போவதில்லை. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த மேல்முறையீடு பரிசீலிக்கப்பட்டு அதற்குரிய பதில் கிடைக்கப்பெறும் வரை அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பழைய பாடசாலையிலேயே கையொப்பமிடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அதுதான் இயற்கை நீதியும் ஆகும். ஆகவே இந்த ஜனநாயக விரோதமான வன்முறை ரீதியான இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண ஆளுநருடைய செயற்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் நாளை முதல் ஆசிரியர்களை ஒன்றிணைத்து தொடர் போராட்டத்திலே வந்து நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். இதற்கு குறித்த தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் வந்து போராட்டத்திலே ஈடுபடுவோம். இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு. நாங்கள் சமூக மட்ட அமைப்புகளோடும் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். அது பரந்தளவிலே நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு சென்று அது ஒரு சாத்திய ரீதியிலே நாங்கள் எந்த எல்லையை எங்களுடைய போராட்ட வடிவமாக நாங்கள் மாற்ற முடியுமோ அந்த எல்லை வரை எங்களுடைய போராட்ட வடிவங்களை நாங்கள் மாற்றி இதற்குரிய நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் தலையீடு
அற்றது, ஊழல் மோசடி அற்றது என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்திருந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் எல்லாவற்றிலும் அரசியல் செய்கின்றது. குறிப்பாக ஆசிரியர் விடயங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளே வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இத்தகைய செயற்பாடுகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு எதிராக நாம் தொடர்ந்தும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். இவ்வாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அனுர அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் குறித்து அதில் அரசியல் தலையீடுகள் நடைபெறுவதாகவும் அதனை நிறுத்த வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கம் கேட்டுள்ளது. குறிப்பாக ஆசிரியர் இடமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் பின்னர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீவன் திலீசன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அனுரகுமார அரசாங்கம் ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் கல்வி நடவடிக்கைகளில் நேரடியாக அரசியல் செய்கின்றது, அரசியல் தலையீடை முன்னிறுத்துகின்றது. இத்தகைய செயற்பாடுகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையில் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவர்களது சேவையை சிறந்த முறையில் வழங்க வேண்டும். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற இடமாற்றங்களுக்கு நாம் ஒருபோதும் துணை போக மாட்டோம். இதற்கு எதிராக எமது நடவடிக்கைகள் தொடரும். எமக்கான நீதி கிடைக்காவிட்டால் நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை அன்று அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். இவ்வாறு தீவன் திலீசன் மேலும் தெரிவித்தார்.